அன்பு நண்பர்களே, உலகத் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் தமிழ் மூலம் ஹிந்தி கற்போம் நிகழ்ச்சி. பாடம் 36. இது முற்றிலும் இலவசமானது. சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். பாடம் தொடர்கிறது. நம்ம வழக்கத்தை குறிக்கும் காலம்னு சொன்னோம் இல்லையா? இப்போ வழக்கத்தை குறிக்கும்போது 3 காலம். இப்போ நம்ம எதிர்காலத்தை பார்க்க போகிறோம். ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள். ராமன் வருவதை வழக்கமாக கொண்டிருப்பான். எதிர்காலம். ராம் ஆயா கரேகா. இப்போ உங்ககிட்டதுக்கு நீங்கள் இன்னொரு பேரை போடுங்க, கிருஷ்ணன்னு போடுங்களேன். கிருஷ்ணன் வருவதே வழக்கமாக கொண்டிருப்பான். கிருஷ்ணன் ஆயா கரேகா. அவ்வளோதான். இதுதான் பேஸுக்கு. இதை வச்சு நீங்கள் வார்த்தையை மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அற்புதமாக பழகிடும். இது மேஸ்குலைன் சிங்குலர். இங்கே வாங்க, அடுத்தது ப்ளூரலை பார்ப்போம். மோகனும் குமாரும் வருவதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள் அப்படி சொல்கிறோம். மோகன் और குமார் ஆயா கரேங்கே. ப்ளூரல் கரேங்கேங்கிறதுனால மேஸ்குலின் ப்ளூரல். நீங்கள் 2 வார்த்தை சேருங்களேன். என்ன சொல்லட்டும்? சாகுல் और ரவி. சாகுல் और ரவி ஆயா கரேங்கே. அவ்வளோதான். இந்த 2 பேருக்கு பதிலாக வேறு 2 பேரை போடுங்க, சூப்பராக போயிடும். அடுத்து பெண்பாளுக்கு வருவோம் பாருங்கள். சீதா வருவதை வழக்கமாக கொண்டிருப்பாள். கரெக்டா? சீதா ஆயா கரேகி. 100 பேர் போடுங்க. ராதா வருவதை வழக்கமாக கொண்டிருப்பாள் போடுங்க. ராதா ஆயா கரேகி. பேர் மட்டும் மாறும். இது ஃபிக்ஸட். இது ஃபெமினைன் சிங்குலர். இது பெண்பால் ப்ளூரலுக்கு வாங்க. சீதாவும் ராதாவும் வருவதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள். சீதா और ராதா ஆயா கரேங்கி. இதான் கரேங்கி, பெண்பால் ப்ளூரல் கரேங்கி. இதை நீங்கள் வந்து 2 பேர் போடுங்க. லக்ஷ்மி और சீதா தேவி வருவதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள். லக்ஷ்மி और சீதா தேவி ஆயா கரேங்கி. அவ்வளோதான். இதான் அடிப்படை. இதை வச்சு நம்ம டெவலப் பண்ணிகிட்டே போகணும். ஒரு 4 தடவை போட்டு கேட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக மனத்தில் பதிஞ்சிடும். சரிங்களா? அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.